பகவான் நித்யானந்தரின் பிராண பிரதிஷ்டை ஆகம அறிவியலை மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் மேற்கோள் காட்டி அங்கீகாரம். 700 ஆண்டு போராட்டத்திற்கு பிறகு போஜ்சாலா சரஸ்வதி கோவில் மீண்டும் இந்துக்களிடமே. எஸ். உதயகுமார், மாநில பொதுச் செயலாளர், தமிழக விவசாயிகள் சங்கம். இன்று நடைபெற இருந்த விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தை விவசாயிகளுக்கு திருப்தியானபடியில் தேர்தல் வாக்குறுதிப்படி இந்த அரசாங்கம் கடன் தள்ளுபடி செய்யவில்லை என்ற காரணத்துக்காக அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்கின்ற நோக்கத்தோடு இந்த விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தை தமிழக விவசாயிகள் சங்கம் மற்றும் அனைத்து சங்கங்களும் புறக்கணிப்பு செய்துள்ளது. இதற்கும் இந்த அரசாங்கம் முழு கடன் தள்ளுபடி செய்யவில்லை என்றால் அடுத்து 1ஆம் தேதி திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. அதற்கும் இந்த அரசாங்கம் முழு கடன் தள்ளுபடி செய்யவில்லை என்றால் சென்னையிலே வருகின்ற ஜூலை 5ஆம் தேதி உழவர் தின பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. அந்த கூட்டத்திலே மாநிலம் தழுவிய சட்டசபை முற்றுகை போராட்டம் நடத்துவதென்றும் தமிழக விவசாயிகள் சங்கம் தீர்மானிக்கும் என்று இந்த அரசுக்கு தெரியப்படுத்துகிறோம். எனவே தமிழக அரசானது அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதிப்படி சிறு விவசாயிகளுக்கு முழு கடன் தள்ளுபடியும் பெரிய விவசாயிகளுக்கு 50% கடன் தள்ளுபடியும் அறிவிக்க வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் சங்கம் கேட்டுக்கொள்கிறது. ஆனால் விவசாயிகள் சங்கத்தினுடைய கோரிக்கை அனைத்து விவசாயிகளின் அனைத்து கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தாழ்மையாக தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். சதானந்தம். என்னுடைய விவசாய நிலம் 4 ஏக்கர் உள்ளது. நான் வாங்கிய பயிர்க்கடன் 1,44,000. எனக்கு தள்ளுபடி என்பது வெறும் 5,000 மட்டுமே. இதை கருத்தில் கொண்டு அனைத்து விவசாயிகளும் பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளோம். முனிராஜ். எனக்கு 1 ஏக்கர் நிலம் உள்ளது. நான் வாங்கிய கடன் 75,000. முதலமைச்சர் விஜய் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிப்படி அவர் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை இந்த விவசாய கடனை முழுமையாக அந்த வாக்குறுதி பிரகாரம் அதை தள்ளுபடி செய்ய கேட்டுக்கொள்கிறோம். என் பெயர் வேலு. தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்ற பிறகு விவசாயிகளை வஞ்சிக்கிறார். ஏனென்றால் அவர் வாக்குறுதி கொடுத்தது ஒன்று, செயல்முறை ஒன்று. கடன் தள்ளுபடியை விவசாயிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. என் பேர் பெருமாள் தான். ஒருவேளை இப்போ 3 நாளைக்கு முன்ன பயங்கரமா ஏறிடுச்சு. 100 நாள் ஆளே கிடையாது. இப்போ நாங்களே செய்யறோம். ஏக்கர் நடவு செய்யறதுக்கு 6,000 ரூபாய். எல்லாமே விலை ஏறி போச்சு.